guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டான vlog தான். and வந்து ஒரு சம்மருக்கு எதமான ஒரு vlog தான் நம்ம பார்க்க போறோம். என்னது நேம் சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்? எனக்கு பிடித்த இளநீர் பாயாசம். எங்க அத்தைக்கு பிடித்த இளநீர் பாயாசமா? அதாவது என்னன்னா திடீர்னு ஏன் இந்த முடிவுன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து சொந்த தோப்பு இருக்கு. தென்னை மரம் வந்து நிறைய இருக்குது. ஸோ நேற்று தான் வந்து தேங்காய் இதெல்லாம் பறிச்சாங்க. எங்கள் அத்தையும் போய் தான், நான் போக முடியல. நீங்கள் போனீங்களா அத்தை? ஆமாம். அதனால வந்து நிறைய இளநீர் இருக்குது, வழுக்க தேங்காயெல்லாம் நிறைய இருக்கா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி இளநீர் பாயசம் பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து இளநீர் பாயசத்துக்கான தேவையான பொருள் எல்லாமே அத்தை எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நான் பண்ண போகிறது கிடையாது, அத்தை பண்ணி தர போகிறாங்க. நான் வந்து சாப்பிட போகிறேன், அதான் என் வேலை. ஓகே, வாங்க இளநீர் பாயசம் செய்ய போகலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பார்ப்போம் எப்படி இளநீர் பாயசம் பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து சிம்பிள் மெத்தட் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும். அதாவது வந்து எங்க அத்தைக்குமே செய்ய தெரியாது, நான் தான் சொல்லி கொடுக்க போறேன். அப்படிலாம் இல்ல, வை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். இளநீர் ஆட் பண்ண போறோம். அப்புறம் இது வந்து வழுக்க தேங்காய், நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அப்படி தானே? அதில் உள்ள வழுக்கு தேங்காயை வந்து அடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காயில் இருக்கும் இல்லையா வழுக்க தேங்காய் அப்படின்னா வந்து பிஞ்சு தேங்காவாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கட் பண்ணி அரைச்சி எடுத்து போடுவோம். அது பேர் தான் வந்து வழுக்க தேங்காய்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலவங்க இதை பார்த்து ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், ஸோ அவங்களுக்காக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, வழுக்க தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து ஏலக்காய் போட போகிறோம். இது எதுக்காக போடுறோம்? வாசனைக்காக. ஓகே, டன். இப்போ பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். என்னத்தை தெம்பு போயிருச்சா? இதை கூட பிச்சு போட முடியல, வார்த்தை வராத. இதுக்கு வந்து வீடியோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்சர் வரும். ஏன்னா வந்து மக்கள்கிட்ட தான் நல்ல பேர் வாங்குவாங்களாமா எங்கள் அத்தை, அப்படி தானே? எஸ் ஆர் நோ? எஸ், உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஓகே, போதும். என்ன ஏலக்காய் மழையாக போயிட்டுருக்கு. இளநீர் பாயசம் ரெடி ஆயிருச்சு, பண்ணியாச்சு. நம்ம இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பாதாம், ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ஸ் பண்ணுறதை பாருங்கள். இப்போ மேலே டெக்கரேஷனுக்காண்டி பாதாம் பருப்பு மேலே தூவ போகிறோம். ஓகே, டன். ஓகே, அவ்வளோதான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, அத்தை வந்து இளநீர் பாயசம் பண்ணிட்டாங்க. இப்போ சாஸ் பண்ணிடுமா எப்படி? ஓகே, பண்ணிடலாம். ஓகே, டன். சவுண்ட் கேட்கல, இன்னொரு டைம். சேஸ் குடிப்போமா? வேற லெவல்ல இருக்கு. அம்மி, உண்மையாவே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. அது யார் கைப்பட்டதுமா? அது எங்கப்பா, நானா வந்து சொல்லிலாம் கொடுத்தேன்ப்பா. மெதுவா. இப்ப எங்க அண்ணனுக்கு வர்ற வரைக்கும் இருக்குமான்னு தெரியல. என்ன இந்த குடிச்சுக்கோ, இதே குடிச்சுக்கோ. கண்டிப்பா உனக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கேன். முயசா வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. உண்மையாவே வந்து ரொம்ப எம்மியா இருந்தது. இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, நாங்க வந்து கடையில வாங்கி நாங்க இளநியோ தேங்காவோ எதுவுமே பண்ணல. எங்களுடைய தோப்புல நாங்க வந்து அதை பறிச்சு நாங்க வந்து பண்ணிருக்கோம். உண்மையாவே இது ரொம்ப ஹாப்பி. பண்ணிருக்கேன் நான். அடேங்கப்பா, ஓகே, சரி. எங்க அத்தை தான்ப்பா பண்ணாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையாவே வந்து எம்மியா டேஸ்ட் இருக்கு. இதுக்கு மெயினா வந்து அடுப்பே தேவையில்லை. ஆனா இதுல வந்து பல டைப் இருக்கு. அடுப்புல வச்சு பண்றவங்களும் இருக்காங்க,
அப்புறம் இந்த மாதிரியும் பண்ணலாம். இது ஹெல்த்தான இது இயற்கையான முறையில இருக்கிறதும் கூட. ஸோ வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இனிமே அடிக்கடி பண்றதுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியம்மா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டு எங்க பெரியம்மா என்ன சொன்னது? உங்க மைனி என்ன சொன்னது? இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா. உண்மையா நல்லா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான இதுவும் கூட. அதுலயுமே எங்க சொந்த தென்னை மரத்துல இருந்து மரத்தை இறக்கி மரத்தை இறக்கி செஞ்சாங்க அவங்க. சாரி டங்க் ஸ்லிப் ஒரு ஃப்ளோல வந்துட்டு எங்களுடைய படையில செஞ்சதுன்னா நானு. ஆனா அவ செஞ்சோன்னு அவளையும் கேட்டுக்கிட்டா. நான் ஹெல்ப் பண்ணனா இல்லையா? என்ன பண்ண? ஓ மை காட்! இனிமே அதையும் வந்து வீடியோ கவர் பண்ணணும். வீடியோ கவர் பண்றதுக்கு ஆள் இல்ல. எல்லாமே நான் தான். தேங்காய்ல இருந்து எல்லாத்தையும் இளநீ வெட்டினதுல இருந்து எல்லாம் நான் தான் பண்ணேன். இதுலயே தெரியுது பொய்யின்னு. இளநீ எங்க அத்தைக்கு வெட்ட தெரியாது. நான் தான் வெட்டினேன். வெட்டி என் கை ரெட்டாவே ஆயிட்டு. ஏன்னா எனக்கு வெட்டி பழக்கம் இல்லையா? யாருக்கே ரெட்டா இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. அங்க தெரியாது. ஏங்க இதான் ரெட்டா இருக்கு. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ இன்னும் டெய்லி போடுன்னு சொல்றீங்க. டெய்லி வந்து நம்மளால போடுறதுக்கான சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க்கும் இருக்கிறதுனால வந்து டெய்லி நம்மளால வந்து வீடியோ கண்டினியூஸ் பண்ண முடியாது. நான் பேசிட்டு இருக்கிறதுனால அத்தைக்கு வெயிட் பண்ண முடியல. சரி குடிங்க பரவாயில்ல. ஏன்னா டேஸ்ட் அப்படி இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து ஒர்க்கு ஒரு சைடும் இது ஒரு சைடும் தான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் போட வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல சந்திக்கும் மாதிரி எதிர்பார்க்காத உனக்கு இல்ல. நான் சொல்லப்பா அத்தையை குடிச்சு காலி பண்ணிரும் நினைக்கிறேன். நீங்க யாரு பக்கத்துல? மாமியார். வில்லியான மாமியார் அப்படி கிடையாது. கொஞ்சம் வில்லி கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாம் சேர்ந்துதான். சரி ஓகே. டம்மின்னு சொல்லாம விட்டியா? அப்படிலாம் கிடையாதுப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஜானி வித் திகா. அண்ட் எங்க அத்தையும் திருவினால காணாம போன மாதிரி ஏன் முழிக்கீங்க?